ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி கார்ட் ஃபங்க்ஷன் எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் RAFCE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் அண்ட் இம்போர்ட் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு ஷார்ட்கட் தான். இதில் இம்போர்ட் யூஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. நம்ம யூஸ் ஸ்டேட் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இதில் அவுட்டர்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுதிக்கங்க ஒரு டிவ்வுக்கு. அதில் 2 பட்டன் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து மைனஸ்ஸு. இது ரெண்டுக்குமே ஆன் கிளிக் ஈவெண்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கணும். அதில் ஆன் கிளிக்கில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஐஎன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு டிக்ரீஸ் டிஇன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இடையில் ஒரு ஸ்பேன் டேக் போட்டு 0 அது நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் கவுண்ட் செட் கவுண்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா கவுண்ட்டுங்கிறது வேரியபிள், செட் கவுண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன். இந்த செட் கவுண்ட்டில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த இது கவுண்ட் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கவுண்ட்டுன்னு சொல்லி நான் போடுறேன் கர்லி ப்ரேசஸில். அதோட 0 யூஸ் ஸ்டேட்டில் இருக்க 0 இங்கே வந்துருச்சு. யூஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே கவுண்ட்டுங்கிற நம்ம வேரியபிள் எங்கெங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வரும். இப்போ 2 ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லி. இதில் செட் கவுண்ட் அந்த மெத்தடில் கவுண்ட் வேரியபிள் +1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. நான் அந்த பட்டன் இன்க்ரீஸ் கிளிக் பண்ணுறப்ப அந்த கவுண்ட் வேரியபிள் 0ல் இருக்கும், அது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிறப்ப ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் ஆகிறப்ப டிக்ரீஸ் ஆகுது. இதில் என்னென்னா மைனஸ் ஆனால் இந்த மாதிரி -2லாம் வரக்கூடாது. நம்ம கார்ட் வந்து 0வோட முடிஞ்சிடணும். அதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம் டெர்னரி ஆப்ரேட்டரை வச்சு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி தெரிலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. செட் கவுண்ட் அந்த ஃபங்க்ஷன் 0வாக இருந்துடணும். கவுண்ட் எப்போ 0வாக இருக்கோ அப்போ செட் கவுண்டில் போய் 0ன்னு சொல்லி வந்துடும். அதாவது -1 ஆகாது. இப்போ கவுண்ட் ஒரு வேளை 1, 2ன்னு இருந்துச்சுன்னா நார்மலாக அதோட வேலையை பண்ணும். கவுண்ட் -1 பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி. இப்போ நான் ப்ளஸ் பண்ணுறேன், ப்ளஸ் ஆகுது. டிக்ரீஸ் பண்ணுறேன், 0 வந்தோடனே அப்படியே நின்றுது. அவ்வளோதான். 0 வந்தோடனே ஸ்டாப் ஆயிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள்.